தொடர்ந்து பாஜக அப்படின்ற ஒரு சக்தி மூன்றாவதாக ஒரு சக்தி வளர்ந்து விடக் கூடாது, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேவாக தான் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த விமர்சனங்கள் தேர்தலை ஒட்டி கூர்மையடைகிறதா? இல்லை, இந்த விமர்சனம் ஒரு 2 ஆண்டுகளாகவே இருந்துட்டு இருக்கு. 2021 திமுக ஆட்சி அமைந்து சில மாதங்கள்லேயே அண்ணாமலை அவர்கள் தான் டிக்ளேர் பண்ணார் இங்கே பிரதான எதிர்க்கட்சி பாஜக அப்படின்னு. அப்போ அன்று தொற்று இன்று வரை அப்பப்போ அதிமுகவுக்கு எதிரான விமர்சனம் கடுமையான ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருந்து கொண்டே தானே இருக்குது. இப்பொழுது கூட நேற்று அவர் 23 தீர்மானங்களில் 14 தீர்மானமோ திமுகவை கண்டித்து, அது இயல்பானது தான். அதை இன்னும் வலுவாக களத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இல்லை, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை, ஆட்சியில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை கடுமையாக வைக்க வேண்டும் என்றதுதான் அதிமுக மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அதை சரிவர செய்யவில்லை என்ற விமர்சனம் தான் இவ்வளவு நாள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அதற்கு ஓரிதளவுக்கு பதில் சொல்லும் விதமாக நேற்று சில தீர்மானங்கள் ஏற்றிருக்கார். அது இயல்பான அரசியல் தீர்மானங்கள், அது கூடவே வரக்கூடியது கச்சத்தீவை மீட்டெடுக்கணுன்றது, அதுபோல ஆட்சி மொழியாக்குறது தமிழ் அப்படின்றதால இதெல்லாம் வழக்கமாக எல்லா பொதுக்குழுக்களிலும் திமுகவிலையும் இருக்கும் அதிமுகவிலையும் இருக்கும். அது தாண்டி பிரதான எதிர்க்கட்சியான திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனம். ஸோ அதை நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு இடத்துல இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி, அதிமுக என்ற கட்சிக்கு பிரதான எதிர்க்கட்சியாகவும் சரி ஒரு கட்டாயம் இருக்குங்க. அண்ணாமலை தன்னைத்தான் பிரதான எதிர்க்கட்சியாக பாஜக முன்னிறுத்த முயற்சி செய்கிறார். இன்றளவும் சரி, நேற்றும் சரி, இன்னும் வரக்கூடிய சில காலங்களுக்கும் சரி, குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்காவது மினிமம் நான் சொல்றேன், இந்த பைபோலாரிட்டி திமுக வெர்சஸ் அதிமுக, ஏதோ ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இன்னொரு கட்சி எதிர்க்கட்சியாக தொடர்வது என்பதுதான் கல யதார்த்தம். அதை மாற்றி நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற அண்ணாமலை முயற்சி செய்கிறார். அதற்கு இடம் கொடுக்கும் விதமாக சில நேரங்களில் அதிமுகவோட செயல்பாடு அமைந்து விடுகிறது. அதற்கு தான் பதிலளிக்க விதமாக நேற்று அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. பொன்முடி வழக்குல தீர்ப்பு வந்திருக்கிறது, அது சார்ந்த விமர்சனத்தை இபிஎஸ் முன்வைக்கிறார். அது திமுகவுக்கான நெருக்கடியாக மாறுதா? இல்ல, நிச்சயமாக பொன்முடி வழக்குல வரக்கூடிய தீர்ப்புன்றது திமுக மீதான விமர்சனத்தை கூர்த்தீட்டுவதற்கு அதிமுக நிச்சயமா பயன்படுத்தும். திமுகவுக்கு ஒரு செட்பேக், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ அந்த தன்னை முன்னிறுத்தணும் நான் சொன்ன, அதனால 2 விஷயம்னு சொன்னேன். அதிமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணாமலை என்று ஒரு சிறு அவர் 3 நாள்னு சொன்னார். அந்த இடத்துலலாம் இருக்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸ் ஏன் நாம் தமிழருக்கும் கீழே தான் வாக்கு வங்கி வச்சிருக்கு பாஜக. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்சி அதிமுகவை தன்னுடைய அதிகாரத்தையோ இல்லை தன்னுடைய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி சில நேரங்களில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி போல சித்தரிக்க முயற்சி செய்யறது இருக்கு இல்லையா, அது மட்டுப்பட்டு போகுது நேற்று இப்படி பேசும்பொழுது. அப்போ வலுவாக எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தும் பொழுது இந்த விஷயம் சரி, நீங்க கேட்ட பொன்முடி விஷயமும் சரி, அவர்கள் கையில் எடுக்கும்போது வலுப்பெறுகிறது. அது நிச்சயமாக வலுப்பெறும். ஆனால் இந்த சூழலில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ நேற்றுக்கு இவர் ஊழல் எல்லாம் பற்றி பேசிட்டார். இன்னைக்கு காலை முக்கியமான செய்தி என்று பெரிய செய்தி இன்னொன்று என்ன, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் நானும் செய்தி எனக்கு என்னுடைய நாலேஜோடு தான் பல்வேறு கையெழுத்துகள் போடப்பட்டது, நான் இதை வெளியிட்டால் நீங்கள் திகார் ஜெயிலுக்கு எடப்பாடி பழனிசாமி போக வேண்டி இருக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றார். ஆட்சியில் நடக்கும்போது நடந்த சில விஷயங்கள் கோப்புகளில் என்னுடைய நாலேஜோட தான் சொல்றதுக்கு ஓபிஎஸ்க்கு தார்மீகம் இருக்கா? அப்போ அந்த தவறு நடந்திருக்குன்னா அவரோட ஒப்புதல்ல நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம அதுதான் நான் கேட்கிறேன். அது நீங்க கேட்கறது ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் எடுத்து ஒரு கேள்வி கேட்கறீங்க, தார்மீக கடமையை எடுத்து ஒரு பொறுப்பேற்று ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஆனால் பரஸ்பரம் 2 பேரும் அவர் தான் நீ ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், அவ்வளவு சேர்த்து வச்சிருக்காருன்னு திரு இபிஎஸ் சொல்றாரு. அப்ப எப்பொழுது இபிஎஸ் அவர்கள் அதற்கு பதில் சொல்லி என்கேஜ் பண்ணிட்டாரோ அந்த இடத்திலே ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை முன்னிறுத்துறாரு இல்லையா திமுகவுக்கு எதிராக, அது ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக நிச்சயமாக வைக்க வேண்டும். அதுதான் நானும் விரும்புகிறேன். ஆனால் எந்த இபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு பரஸ்பரம் 2 பேரும் குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது இவர்கள் அம்பலப்பட்டு போகிறார்கள் இல்லையா. அப்போ 4.5 ஆண்டுகள் பிப்ரவரி 2017 ஏப்ரல் 2021 வரை பல்வேறு முறைகளில் நடந்திருக்கிறது என்றது பரஸ்பரம் 2 பேரும் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அவர்களே அம்பலப்படுத்தி விடுகிறார்கள் இல்லையா. அப்படி அம்பலப்படுத்துறது மூலமாக இபிஎஸ் ஓபிஎஸ் பலவீனப்படுத்துகிறார் அப்படின்னு தானே எடுத்துக்கணும். 2 பேரும் தங்களை அதிமுகவை பலவீனப்படுத்துகிறார்கள் என்றதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பார்க்கக்கூடிய வாக்காளனாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒரு பத்திரிகையாளர் நான் பார்வையில் சொல்றேன், ஒரு பார்க்கக்கூடிய வாக்காளராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் இன்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவராக இருக்கலாம், இபிஎஸ் அவர்கள் தன்னை கன்சால்டேட் பண்ணிட்டார், அதிமுக தன்மையப்படுத்தி விட்டார், அது முழுமை பெற்று விட்டது ஓரளவிற்காவது அப்படின்றது உறுதி.
அப்போ அந்த இடத்துல இருக்கும் பொழுது அதிமுக என்ற ஒரு அந்த இரட்டலை என்கிற ஒரு விஷயமும் சரி, அதிமுக சார்ந்த வாக்கு வங்கியும் சரி அங்க பலவீனப்பட்டு போகுது இல்ல. அந்த வாக்கு வங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்ல, அது அப்பாற்பட்ட வாக்கு வங்கிக்கு வந்து மக்கள் வந்து பரஸ்பரம் இரண்டு பேரும் குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது இவர்கள் பல்வேறு முறைகேடுகள் செய்கிறார்ன்றதை பரஸ்பரம் இரண்டு பேருமே ஒப்புக்கொள்கிறார்கள் இல்லையா. அது ஒரு கன்ஃபெஷன் தானே, இரண்டு பேரும் ஒப்புக்கொள்கிறதுன்றப்ப. அடுத்தது அதை தாண்டி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரக்கூடியது பாராளுமன்ற தேர்தல். அப்ப பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது நான் அதற்கு தான் ஏற்கனவே சொன்னேன், 23ல 14 வந்து திமுக வந்து கண்டிக்கிறது, அது இயல்பாக ஒரு பிரதான எதிர்க்கட்சி செய்கிறது. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது இதேபோல் அதிமுக எதிராக கண்டன தீர்மானங்கள், பல்வேறு தீர்மானங்கள், ஆட்சிக்கு எதிரான முறைகேடுகள் அப்படின்னு பல்வேறு பட்டியலிடுவாங்க. அப்போ அதை தாண்டி வரக்கூடிய தேர்தலில் நீங்க என்ன முன்னிறுத்த போறீங்க? தேசிய கட்சியில் இரண்டும் நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இல்லையா. அப்பொழுது 39 எம்பிக்களை வச்சு ஆட்சி செய்ய முடியாது. அப்படி உங்களுக்கு யாரோ ஒருவரோடு சேர்ந்து தான் இணைந்து மத்தியில் ஒரு ஆட்சி உருவாகும். அந்த இடத்துல தான் இருந்தா அவங்களே சொன்னாங்க இல்லையா, எங்களுடைய வீக்கம், எங்களுடைய வந்து செல்வாக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதனால பிரதமராக போறது கிடையாது தமிழ்நாட்டில இருந்து யாரும். அப்போ ஏதோ ஒரு ஆட்சியில் இருக்க இடம் பெறணும், அப்போ ஒரு தேசிய கட்சியோடு சேர்ந்து தான் பயணிக்கணும். அப்போ வரக்கூடிய தேர்தல் என்பது மோடி அவர்கள் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். அங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ அந்த புள்ளியில அந்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தேர்தலுக்கு அப்புறம் அந்த நிலைப்பாடு சொல்லலாம் இல்லையா, வெளிப்படுத்தலாம். ஏன் இப்பயே சொல்லணும்னு என்ன கட்டாயம்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எந்த தேர்தலை எதிர்நோக்கி போறீங்களோ இதுல அதுதான் சொல்றேன், மோடி வேண்டுமா என்று வேண்டாமா என்பதற்கான தேர்தல் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். பிரதமர் மோடி என்பதெல்லாம் நாங்க கருத்துல கொள்ள முடியாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. இல்ல, நடக்கக்கூடிய தேர்தல் நீங்க அடிப்படையில பாருங்க, காமன் சென்ஸ் தானே அது. அப்ப அந்த கேள்வியை வைக்கும் பொழுது நீங்க எந்த விமர்சனத்தை எடுத்துட்டு போக போறீங்க? மக்கள்கிட்ட என்ன சொல்லி கேட்க போறீங்க? இன்று வந்து ஒரு பெரிய பேர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இப்படி எடுத்துட்டு போகணும்ன்றது அவரோட வியூகமா. அதுல நான் முழுமையா ஏற்றுக்கொள்கிறேன். அதைத்தான் அவர் முன்னிறுத்துறாரு. அதுல வந்து தன்னை வந்து ஸ்டாலினுக்கு எதிராக தன்னை முன்னிறுத்துறதுல எடப்பாடி அவர்களுக்கு பர்சனலா ஒரு கெயின். இரண்டாவது, நான் தான் அதிமுக அப்படின்றத அவர் கன்சாலிடேட் பண்றத, பாஜகவோடு எங்களுக்கு உறவில்லை என்பதை உதிரை தள்ளிவிட்டோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தீவிரமா ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்வதற்கான காரணம், இங்கு பாஜகவோடு பயணிப்பதனால் தங்களுக்கு பாதகம் ஜாஸ்தின்றதை அதிமுக உணர்ந்து திரு எடப்பாடி உணர்றார். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு எதற்காக ஓட்டு கேட்க போறீங்க? தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து கேட்க போறோம்னா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது உங்களுடைய சான்று என்ன, உங்களுடைய மதிப்பீடு என்ன? இப்ப இங்க தமிழ்நாடு ஒரு பெரிய பேரிடர் சந்திச்சிருக்கு. அப்ப அந்த பேரிடர்ல ஒன்றிய அரசு நிதி தர மறுக்கிறது, கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் என்று டிக்ளேர் செய்ய மறுக்கிறது. அதன் அடிப்படையில் தான் குஜராத்திற்கும் பெங்களூர் கர்நாடகாவிற்கும் 1000 கோடி 2 நாட்கள் ஒதுக்கப்படுது. ஆனால் அது தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படவில்லை. அதை விட பல மடங்கு பெரிய பேரிடர் இங்க நடந்திருக்கு. குஜராத்தில் வந்த 2021 வந்த வெள்ளம்ன்றது 20 to 30 சென்டிமீட்டர் கொடுக்கல. இங்க 40 ஆரம்பிச்சு 115 சென்டிமீட்டர் வரை 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு ஒன்றிய அரசு நிதி தரம் மறுக்கிறது, அதுக்கு வந்து தவிர்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப அது போன்ற ஒரு சூழல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றிய அரசு தர மறுக்கும் பொழுது ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஒன்றிய அரசின் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறது இல்ல. அப்ப பிரதான எதிர்க்கட்சியோட விமர்சனம் யாரை நோக்கி இருக்கு? தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது வேற, இது ரெண்டும் வேற வேற இல்லையா? அப்படியான ஒரு வழக்கமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே மத்திய அரசு சொல்றாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005ல அந்த மேனுவல் எடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர்ன்ற வார்த்தை இருக்கு. அதுக்கான நிதி ஆணையம் அதற்கான ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்காங்க. இல்ல, நான் சொல்லிடுறேன், சிவியர் நேச்சர் டிசாஸ்டர்னு சொல்லணும். இல்ல, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த மெமரண்டம் அவர் கேட்டார், என்ன ஏதாவது கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு. மெமரண்டம் 72 பக்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பவும் சரி, பிரதமரை சந்தித்து கொடுத்தப்பவும் சரி, இல்ல இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் வந்தப்போ, ஐசிஎம்டி வந்த பொழுதும் சரி, ஐஎம்சிடி வந்த பொழுதும் அவர்கள்ட்டையும் ஒரு மெமரண்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாவற்றையும் அபிஷியலாக கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ல மெமரண்டத்தில் பயன்படுத்திய வார்த்தை கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர். அதுதான் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 படி கொடுக்கணும். அதன்படி தான் அந்த எக்ஸ்ட்ரா ரிலீஃப் கேட்க முடியும், நம்ம எஸ்டிஆர்எஃப் இருக்கக்கூடிய தொகையை தாண்டி. அப்ப அதை கேட்கும் பொழுது ஒரு ஒன்றிய அரசு கொடுக்க மறுக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி, எங்களுக்கு தேசிய கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய கட்சி, அதை தர மறுக்கிற ஒரு ஒன்றிய அரசின் மீது விமர்சனத்தை கடுமையாக வைத்தால் தானே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு உங்க மீது நம்பிக்கை வரும். அப்ப அதை செய்ய தவிர்த்து விட்டு ஒன்றிய அரசை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது வலியுறுத்துறன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. வலியுறுத்துறாங்க, அதுதான் வந்து தன்னோட கண்டனமா அவங்க பதிவு செய்யறாங்க. ஓகே, உங்களுடைய கண்டனம் அவங்க பதிவே பண்ணலையே. அவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து வந்து அந்த தீர்மானத்திலே கிடையாது. இல்ல, கண்டனம்ன்றது இல்ல, ஆனா மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடத்துறாங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அப்போ மாநில அரசு அவரே வந்து ஒரு வார்த்தையை சொல்றார், ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு அரசு கேட்கக்கூடிய தொகையை ஒதுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ ஒதுக்க மறுக்கிற ஒரு ஒன்றிய அரசின் மீது ஒரு பிரதான எதிர்க்கட்சி தனித்து வந்து நாங்க ஒரு மாநில கட்சியாக நாங்க ஓட்டு கேட்க போறோம்ன்றது நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அப்போ ஒன்றிய அரசை எதிர்த்து நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன? இது நிதி தர மறுக்கிற ஒன்றிய அரசின் மீது உங்களான விமர்சனம் என்ன? அதைத்தான் எல்லாரும் மக்களா கேட்கிறாங்க.